அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான நமஸ்காரங்கள். இதுவரைக்கும் நம்ம 3 கிரகங்களோட காரகத்துவங்களை பார்த்துருக்கோம். சூரியன், சந்திரன், செவ்வாய். அதுல பெரும்பாலான காரகங்கள் அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் அன்பர்கள் இன்னும் கொஞ்சம் விரிவா எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டுக்கொண்டதுனால இப்ப இந்த 3 கிரகங்களுக்கும் இன்னும் ஒரு அடிஷனலா என்னென்ன காரகங்கள் இருக்கோ அதை இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல சூரியன் அப்படின்ற கிரகத்துக்கு இப்ப பார்க்கலாம். ஏற்கனவே அந்த வீடியோல பார்த்திருப்போம். சூரியன் உடல் உறுப்புகளில் தலை, மூளை, இதயம், கண், பார்வை, ஸ்பெசிபிக்கா வலது கண் அப்படின்றது சூரியனுக்கு. அதே மாதிரி எலும்புகள், முதுகு தண்டு, இதெல்லாம் உடல் உறுப்புகள்ல பார்த்தோம். இது சம்பந்தமான என்னென்ன நோய்கள் வருமோ அனைத்துக்கும் சூரியனே காரகர். தலை, மூளை சம்பந்தமான நோய்கள், இதய நோய்கள், எலும்புகளுக்கு சம்பந்தமான நோய்கள், பிராக்சர், இந்த மாதிரி மாவு கட்டெல்லாம் போடுறாங்க தெரியுமா, அந்த மாதிரி பிராக்சர், இதுக்கெல்லாம் சூரியனே காரகர். அதே மாதிரி ஃபீவர், உடல் உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் அனைத்துக்கும் சூரியனே காரகர். சூரியன் தலைமையான கிரகம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். அப்படிங்கும்போது அரசியல்வாதி, அரசியல் செல்வாக்கு, அரசியல் கட்சி, அரசியல் தொடர்பான, அரசு தொடர்பான வணிகம் அனைத்திற்கும் சூரியனே காரகர். அதே மாதிரி ஒரு கம்பெனி அப்படின்னா மேலதிகாரிகள் சூரியனே காரகர்னு பார்த்திருப்போம். மேலாண்மை அப்படின்றதுக்கும் சூரியனே காரகர். மேலாண்மை அப்படின்னா ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இதுல ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும். சூரியன் மட்டும் நல்லா இருந்தா இந்த மேனேஜ்மெண்ட், மேலாண்மை அப்படின்றது ஒருத்தருக்கு சாத்தியமாகுமா அப்படின்னா, ஒரு நிர்வாக இதைத்தான் நம்ம சொல்றோம். ஒரு நிர்வாகம் வேணும் அப்படின்னா சூரியன் ஒரு கிரகங்கள் மட்டும் இருந்தா, நல்ல நிலையில இருந்தா நிர்வாகங்கள் பண்ண முடியாது. இது ஒரு டீம் ஒர்க் மாதிரி சார். நிறைய கிரகங்கள், 3-4 கிரகங்கள் சேர்ந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் பங்களித்தாதான் இந்த நிர்வாகம் அப்படின்றதே ஒருத்தரோட கீழே வரும். அப்படிங்கிறது இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா சூரியன் மட்டும் நல்லா இருந்தா போதுமா? ஸ்கூல் ஆரம்பிச்சிடலாமா? முடியாது சார். ஸ்கூல் அப்படின்றது குரு, சுக்கிரன், புதன், சூரியன், இந்த எல்லா கிரகங்களும் சேர்ந்து அனுகிரகம் பண்ணாதான் ஒருத்தர் ஸ்கூல் அப்படின்ற சப்ஜெக்டையே யோசிக்க முடியும். அந்த மாதிரி தான் சார் இது ஒரு கிரியேட்டிவிட்டி நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அதாவது நாலா பக்கமும் யோசிக்கணும். அப்பதான் நம்ம காரகத்துவங்களை விரிவுபடுத்த முடியும். அந்த மாதிரி தான் சார். அப்புறமா ஒருத்தரோட எய்ம், இலக்கு எப்படி இருக்கு அப்படின்றத அந்த சூரியனை வச்சு சொல்லலாம். ஒருத்தருடைய ஏற்பாடு செய்யும் திறன், ஒருத்தர் அரேஞ்ச்மெண்ட் பண்றாரு, ஏதோ ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டோ ஒருத்தர் டக்குன்னு ஏற்பாடு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான கெப்பாசிட்டி அது இவருக்கு இருக்குமா அப்படின்னா அதை சூரியன் வச்சு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒருத்தருடைய தனித்துவம் அப்படின்றத அந்த சூரியன் வச்சு சொல்லலாம். தனித்துவம் மீன்ஸ், உதாரணத்துக்கு இப்போ சூப்பர் ஸ்டார் இருக்காரு, கமல் சார் இருக்காரு, நிறைய ஹீரோஸ் இருக்காங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க சார்? அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்குன்னு ஒவ்வொரு ஸ்டைல்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஆக்ட் டிஃபரெண்ட் ஆகும். இவர் நடிக்கிற மாதிரி அவர் இருக்க மாட்டாரு, அவர் நடிக்கிற மாதிரி இவர் இருக்க மாட்டார். அதுதான் சார் ஒவ்வொருத்தருடைய தனித்திறமை அப்படின்றதுக்கு அதை இந்த சூரியனை வச்சு சொல்லலாம். அதே மாதிரி ஒருத்தருடைய புகழ், ஒருத்தருடைய சுயமரியாதை, இதெல்லாம் சூரியனை டிபெண்ட் பண்ணியே இருக்கும். இதை வச்சு நீங்க டெவலப் பண்ணிக்கணும். ஒருத்தர் தோற்றம் எப்படி இருக்கும், ஒருத்தர் இப்படி இருப்பார், ஒருத்தருடைய கேரக்டர் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத சூரியனை வச்சு சொல்லலாம். அப்புறமா மருத்துவம் அப்படின்ற துறையில மருந்துகளுக்கு சூரியனே காரகர், மருத்துவத்துக்கு சூரியனே காரகர்னு நம்ம பார்த்தோம் பழைய வீடியோல. அதே மாதிரி அனைத்து விதமான வைட்டமின்கள் அனைத்துக்கும் சூரியனே காரகர். அப்ப வைட்டமின் வரும்போது, வைட்டமின் எதுக்காக சார்? ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு தான் வைட்டமின். ஆரோக்கியமான வாழ்க்கை ஒருத்தருக்கு இருக்கா அப்படின்னா அந்த சூரியனோட நிலையை வச்சு சொல்லலாம். ஆரோக்கியமான வாழ்க்கை அமையுமா அப்படின்னா அந்த சூரியனை பார்க்கணும் சார். ஆன்மாக்கு காரகர். அதுக்கப்புறம் கண்கள் அப்படின்னு சொல்லி உடல் உறுப்புகள்ல பார்த்திருப்போம். ஸ்பெசிபிக்கா கண்கள் அப்படின்னு வரும்போது வலது கண் அப்படின்றது சூரியனை குறிக்கும். 2 கண்ல வலது கண் அப்படின்றது சூரியனை குறிக்கும். இடது கண் அப்படின்றது சந்திரனை குறிக்கும். அந்த மாதிரி தான் சார். அதுக்கப்புறம் உறவுகள்ல தந்தை சார்ந்த உறவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்த பங்காளி முறை, சித்தப்பா, பெரியப்பா புள்ள, இந்த மாதிரி என்னென்ன உண்டோ அனைத்து தந்தை வழி உறவுகள் அனைத்தும் சூரியனே காரகர். தந்தை வழி உறவுகள் மூலமா சொத்துக்கள் வருமா அப்படின்னா அதெல்லாம் இந்த சூரியனோட நிலையை பார்த்து சொல்லணும். அதே மாதிரி புகழ் அப்படின்னு சொன்ன, புகழ் கொடுக்கும், அதாவது அனைத்து பிசினஸும், புகழ், ஒருத்தருக்கு புகழை சேர்க்கும் அனைத்து துறைகளும் சூரியனே காரகர். ஒருத்தர் கவர்மெண்ட் மூலமா அவார்டு, ரிவார்ட்ஸ் எல்லாம் வாங்குறாருன்னா அது சூரியன் தான் காரகர். சூரியன் நல்லா இருந்தா அவருக்கு கவர்மெண்ட்ல அரசாங்கத்தின் மூலமாக ஒரு விருதுகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி டெவலப் பண்ணிக்கணும். அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் சூரியனே காரகர். ஒருத்தர் போஸ்டிங்ல இருந்து ஒரு நல்ல இதுல இது பண்ணி நல்ல பேர் கிடைக்கணும் அப்படின்னா இந்த சூரியன் தான் அவருக்கு காரகரா இருக்கணும்.
சூரியன் நல்லா இருந்தா தான் அதை வந்து பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு எஜுகேஷன் லெவல் இந்த ஹெச்ஓடி அந்த மாதிரி உயர் பதவிகள்லாம் வந்து சூரியனே காரகர். ஜெனரல் மேனேஜர், மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு சொல்றோம் சார், அது மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அரசாங்கத்தின் மூலமாக தண்டனைகள், அதுவும் சூரியனே காரகர். சூரியன் கெட்டு போயிருந்தா இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக சூரியன் மட்டும் கெட்டு போயிருந்தா உடனே தண்டனை கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இது வந்து பல கிரகங்களை ஆராய்ந்து பலன்கள் சொல்லணும். அதாவது அரசாங்கத்தின் மூலமா தண்டனைனா அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன, வேற என்னென்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்து சொல்லணும். சூரியன் 8-12 வாங்கிருச்சுன்னு உடனே உனக்கு வந்து தண்டனை கொடுப்பாங்க, ஜெயிலுக்கு போயிடும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது பாவங்களையும் சேர்த்து அதெல்லாம் பார்த்து பலன்களை சொல்லணும். அது மாதிரி உஷ்ண சம்பந்தமான, உஷ்ண தொடர்புடைய, வெப்ப தொடர்புடைய அனைத்து காரகங்களும் இந்த சூரியன் தான் இது. அப்புறமா சந்திரன் அப்படின்ற கிரகத்தை பத்தி பார்க்கலாம். சந்திரன் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ரத்த ஓட்டம், முழு உடலுக்கு காரகர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் மனதிற்கு சந்திரனே காரகர். ஒரு மனசை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவரோட என்ன ஓட்டங்கள் என்னவா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா சந்திரனை தான் பார்க்கணும். ஒருத்தரோட உணவு பழக்க வழக்கம், அவர் என்ன உணவு சாப்பிடுவார், எப்படி அவருக்கு பிடிச்ச உணவு என்ன, அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சந்திரனை பார்க்கணும். அதே மாதிரி அனைத்து விதமான மாற்றங்கள்னா ஒன்லி இடமாற்றம் மட்டும் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன், அது மாதிரி கிடையாது. அனைத்து விதமான மாற்றங்கள், எல்லா மாற்றங்களுக்கும் சந்திரனே காரகர். மாற்றங்கள் அப்படின்ற போது உதாரணத்துக்கு இப்போ வேலை டிரான்ஸ்பர் ஆகுது. ஒருத்தர் வந்து பேங்க்ல ஒர்க் பண்றாரு, திடீர்னு தமிழ்நாட்டுல இருந்து எங்கேயோ கொண்டு போய் நார்த்ல போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எல்லாத்தையும் வீடு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போறாருல, ஸ்கூல் எல்லாத்தையுமே மாத்தணும். அந்த மாதிரி மாற்றங்கள், அனைத்து விதமான மாற்றங்கள் எல்லாத்துக்கும் சந்திரன் தான் காரகர். அதே மாதிரி வேகமா ஓடக்கூடிய கிரகம் சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதுக்காக சுறுசுறுப்பு அப்படின்னு ஒரு காரகத்தையும் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஒருத்தர் சுறுசுறுப்பா இருப்பாரா இல்ல சோம்பேறியா இருப்பாரா அப்படின்னா அந்த சந்திரன். அப்புறம் இருமல், ஜலதோஷம், அப்புறம் இருமல் சம்பந்தமான நோய்கள் அனைத்துக்கும் சந்திரனே காரகர். அதுக்கப்புறம் அந்த குளிர்ச்சியான இடம், குளிர்ச்சியான பானங்கள், அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து நீர்நிலைகள் அப்படின்னு சொல்லும் போது குளிர்ச்சியான இடங்களுக்கு சந்திரனே காரகர், குளிர்ச்சியான பானங்களுக்கு சந்திரனே காரகர். அதே மாதிரி வயிற்றுல ஃபுட் பாய்சன் அப்படின்னு ஒன்று ஏற்பட்டா அதுக்கும் சந்திரனே காரகர். அதுக்கப்புறம் ரத்த சம்பந்தமான நோய்கள், ரத்த சோகை, ரத்த அழுத்தம், இந்த மாதிரி ரத்த சம்பந்தமான அனைத்து நோய்கள், ரத்த நாளங்கள் எல்லாத்துக்கும் சந்திரனே காரகர். நம்ம ரத்த ஓட்டம்னு சொல்லும் போது இந்த பிளட் சம்பந்தமா என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் அப்படியே டெவலப் பண்ணிக்கலாம் சார். அதே மாதிரி இயற்கை அப்படின்றதுக்கு சந்திரனே காரகர் நம்ம வீடியோல பார்த்திருப்போம். அதே மாதிரி இயற்கைங்கும் போது காய்கறிகள், மரங்கள், செடிகள், பழங்கள், நர்சரி, அந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் சந்திரனே காரகர். ஒருத்தர் நர்சரி வைக்கலாமா கேட்கிறாருன்னா அவருக்கு சந்திரன் நல்லா இருந்தா அந்த நர்சரி பிசினஸ் சொல்லலாம். அந்த மாதிரி உப்பளம், இதுக்கெல்லாம் வந்து சந்திரனை, வெள்ளை உணவுகள், உப்பளம், அதெல்லாம் சந்திரனை காரகர். ஒருத்தர் உப்பளம் ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா அவருக்கு சந்திரன் நிலை நல்லா இருக்கணும். அதே மாதிரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல மரைன் இன்ஜினியரிங் வந்து இது சந்திரன் தான் காரகர். ஹோட்டல் ஆரம்பிக்கணும், ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் சம்பந்தமான இது அனைத்துக்கும் சந்திரனே காரகர். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஒருத்தர் படிக்கலாம் அப்படின்னா உயர்கல்வியில ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா சந்திரன் தான் பார்க்கணும், சந்திரனை இது பார்த்துன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர், விவசாயத்துக்கும் சந்திரனே காரகர். அக்ரிகல்ச்சர் படிக்கலாமா அப்படின்னு சந்திரனை பார்க்கணும். அதே மாதிரி தாய் சம்பந்தமான இரத்த உறவுகள், தாய் மாமன், சித்தி, அந்த மாதிரி தாய் சம்பந்தமான அனைத்து உறவுகளுக்கும் சந்திரனே காரகர். அப்புறம் மாமியார், மாமா, சகோதரி, இவங்களுக்கும், இளைய சகோதரி, இவர்கள் அனைவருக்கும் சந்திரனே காரகர். அப்புறம் முத்து, நல்முத்து, இதுக்கு சந்திரனே காரகர். நமக்கு வெள்ளை நிறம் அப்படின்ன உடனே நமக்கு ஒண்ணு தோணணும், பட்டு, ஒருத்தர் பட்டு வியாபாரம் பண்ணலாமா கேட்டான்னா சந்திரன் தான் பார்க்கணும். பட்டுக்கு சந்திரனே காரகர். அதுக்காக பட்டு வியாபாரம்னு சந்திரன் மட்டும் பார்த்தா போதாது, பட்டு கொஞ்சம் விலை மதிப்பான பொருள் அப்படின்றதுனால சுக்கிரனையும் பார்க்கணும். துணி அப்படிங்கும் போது சுக்கிரன் காரகத்துவம் வந்துடும். அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி, இந்த மாதிரி ஒரு கிரகத்தை வச்சு நம்ம சொல்ல முடியாது, ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லணும். அதே மாதிரி வடிவமைப்பு, ஒருத்தர் டிசைனிங்ல இருக்காரு அப்படின்னா டிசைனிங் கோர்சஸ் எல்லாம் ஏதாவது படிக்கணும் அப்படின்றாருன்னா சந்திரன் காரகத்துவம் எடுத்துக்கும். அந்த மாதிரி சந்திரனை தான் பார்க்கணும். அதுக்கும் இப்போ ஒருத்தர் டிசைனிங்கும் போது அது நம்ம வடிவமைப்புனா மாத்திரம்ல சார், ஒரு வடிவத்துல இருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாத்தி பண்றோம் இல்லையா, மாற்றங்கள், அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் சார், அந்த மாதிரி டெவலப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட், டிராவல்ஸ், டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் எல்லாம் நடத்துறாங்களா, அந்த மாதிரி பிசினஸ் எல்லாத்துக்கும் சந்திரன் தான் காரகர். போக்குவரத்து, அதுக்கெல்லாம் சந்திரன் தான் காரகர். ஒரு மாதிரி நிலையற்ற அப்படின்ற எல்லாத்துக்கும் சந்திரன் தான் காரகர். நிலையான கிரகம் கிடையாது, இது வந்து நிலையற்ற கிரகம். டெம்பரரி, சீசனல் பிசினஸ். நிலையற்றங்கும் போது இந்த சீசனல் பிசினஸ், ஒரு சீசன் டயத்துக்கு ஒவ்வொருத்தர் ஒரு பிசினஸ் பண்ணுவாங்க, அந்த சீசன் முடிஞ்ச உடனே அப்படியே நிப்பாட்டிடுவாங்க, அடுத்து வேற பிசினஸ்க்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி சீசனல் பிசினஸுக்கு வந்து சந்திரனே
காரகர். பயணத்துக்கு சந்திரன் காரகர்னு சொல்லியிருப்பேன். பயணம்ங்கும் போது டிரான்ஸ்போர்ட் எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. கடல் வழி பயணம் இதெல்லாம் வந்து சந்திரன் தான் காரகர். ஒருத்தர் கடல்ல வேலை பார்க்கறாரு அப்படின்னா அவருக்கு அந்த சந்திரன் நல்லா இருக்கணும். கடல்ல வேலை பார்க்கிற அனைவர்களுக்கும் சந்திரனே காரகர். நீர் தொடர்பான அனைத்து விஷயங்களுக்கும் சந்திரனே காரகர். கொரியர், சரக்கு, கார்கோஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அனைத்து விதமான திரவ பொருட்கள் இந்த மாதிரி பிசினஸ் எல்லாத்துக்கும் சந்திரனே காரகர். அப்புறம் இந்த சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்காலஜி, சைக்காட்ரிஸ்ட் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மருத்துவத்துறையில இந்த சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜி இதுக்கெல்லாம் வந்து ஏன்னா மனக்காரகன்ல, அதனால சந்திரன் தான் இதுக்கெல்லாம் காரகர். அடுத்து செவ்வாய் அப்படின்ற கிரகத்தை பார்க்கலாம். செவ்வாய் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். குரோதம், கோபம் இந்த மாதிரி கொடூரமான செயல்கள் அனைத்துக்கும் செவ்வாயே காரகர். உடல் உறுப்புகள்ல எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லியிருப்பேன். எலும்பு மஜ்ஜை, போன் மேரோ, அதுக்கெல்லாம் செவ்வாய் தான் காரகர். உடல் வலிமைக்கு செவ்வாய் தான் காரகர்னு சொல்லியிருப்பேன். ஏற்கனவே அந்த வீடியோல தெரியும். அதை வச்சு நம்ம ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா செவ்வாய் தான் அதுக்கு காரகர். அதாவது உடலிலிருந்து வெளியில வரக்கூடிய ரத்தங்கள் அனைத்துக்கும் செவ்வாயே காரகர்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி உடல் வலிமை அப்படிங்கும் போது வலிமை சார்ந்த அனைத்து துறைகளும் செவ்வாயே காரகர். அதே மாதிரி கைகளுக்கும் செவ்வாயே காரகர். தசைகள் இதுக்கும் செவ்வாயே காரகர். மூக்குக்கும் கூர்மையான இடம் சொல்லியிருப்பேன். அப்போ உடல் உறுப்புகள்ல மூக்கு கூர்மை ஷார்ப்பா இருக்கா சார்? மூக்கு வந்து கூர்மையா தானே இருக்கு. அந்த மாதிரி கூர்மையான இடங்களுக்கு செவ்வாயே காரகர்னு சொல்லியிருப்பேன். அப்போ உடல் உறுப்புகள்ல மூக்குக்கும் செவ்வாயே காரகர். அதே மாதிரி பற்கள் வந்து எப்படி இருக்கு? ஷார்ப்பா இருக்குல்ல. பற்கள் இருந்தா தானே நம்ம முறுக்கு இதெல்லாம் சாப்பிட முடியும் கடிச்சு. அந்த மாதிரி கூர்மையான பற்கள் இருக்கு. அந்த பற்களுக்கும் செவ்வாயே காரகர். அதே மாதிரி வலி, வேதனைகள், கஷ்டங்கள் அனைத்துக்கும் செவ்வாயே காரகர். ஒருத்தருக்கு காயம் ஏற்பட்டதுன்னா அதுக்கு செவ்வாய் தான் காரகர். இரத்த போக்கு அந்த மாதிரி நோய், இரத்த போக்கு செவ்வாய் காரகர். இரத்த சம்பந்தமான நோய்களுக்கு செவ்வாயும் ஒரு காரகரா இருக்கும். அப்புறம் ஸ்கின் டிசீஸும், தோல் நோய் அப்படின்னு சொல்லிட்டு அறுவை சிகிச்சை அப்படின்னாலே செவ்வாய் தான் காரகர். அறுவை ஏன்னா கத்தி சம்பந்தமான இது எல்லாமே செவ்வாய் தான் காரகர் வந்துடும். அதே மாதிரி சகோதரருக்கு செவ்வாயே காரகர். சகோதரர், மைத்துனர், அப்புறம் பெண் ஜாதகத்துல ஒரு கணவர் அப்படின்னா செவ்வாய் தான் அதுக்கு. அதனால ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பெண் ஜாதகத்தில் களத்திரக்காரகர் செவ்வாயே அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அனைத்து விதமான அசைவ உணவுகள் அனைத்துக்கும் செவ்வாயே காரகர். அப்புறம் வலியுடன் கூடிய கடின உழைப்பு அதுக்கு செவ்வாயே காரகர். வலியோட இருக்கக்கூடிய கடின உழைப்பு அப்படின்றதுக்கு வேற காரகம். வலி கொடுக்கக்கூடிய கடின உழைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் சார், அதுக்கு செவ்வாயே காரகர். அப்புறம் இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டடீஸ் இதுக்கெல்லாம் வந்து இந்த செவ்வாய் தான் காரகர். அப்புறமா அனைத்து வகையான எந்திரங்கள்னு சொல்லியிருப்பேன். எந்திரங்கள் போது மெஷினரிஸ், என்னென்ன மெஷின்ஸ், மெக்கானிக்கல் ரிலேட்டடா உள்ள மெஷின்ஸ் எல்லாத்துக்கும் இந்த செவ்வாய். கனமான பொருட்கள், கனமான இது எல்லாத்துக்கும் இந்த செவ்வாயே காரகர். அதுக்கப்புறம் மின்சார தொடர்புடைய வணிகம் அப்படின்னு கூட சொல்லலாம். மின்சார தொடர்புடைய வணிகத்துக்கும் இந்த செவ்வாயே காரகர். அதாவது இந்த இதெல்லாம் பண்றாங்கல்ல, ஃபியூஸ், இதெல்லாம் ஃபியூஸ் கேரியர், இதெல்லாம் இது பண்றாங்கல்ல, எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ், சர்க்யூட் பிரேக்கர்ஸ் இதெல்லாம் ரெடி பண்றாங்கல்ல, அது மாதிரியான ஐட்டங்களுக்கு அந்த மாதிரி தான் சார். ஒவ்வொரு கேட்டகரி அப்படியே வந்து பிரிச்சு ஆராய்ஞ்சு பார்க்கணும் சார். அந்த இப்போ ஒரு பார்ட் இருக்கு அப்படின்னா அதுல என்னென்ன இதெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தா அது பழக்கத்துல வரும்போது உங்களுக்கு பழகி போயிடும். அப்புறம் கெமிக்கல்ஸ், ரசாயனம், உரம், பூச்சிக்கொல்லிகள் இதெல்லாம் வந்து இந்த செவ்வாய் தான் காரகர். பாதுகாப்பு, சேஃப்டி ரிலேட்டட், இப்போ ஒருத்தர் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, இந்த மாதிரி தீயணைப்பு படை இதெல்லாம் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த போலீஸ், ராணுவம், ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் தீயணைப்பு படையும் அதே தான். ரயில்வே, போலீஸ் எல்லாம் அதே தான். ஒரு இது சொன்னோம்னா அது செக்யூரிட்டி அப்படின்னு, சேஃப்டி செக்யூரிட்டி அப்படின்னு வரும்போது இது எல்லாம் கவர் ஆயிடும் சார். இது சொல்லலையே அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அப்புறம் வாகனங்கள் அப்படின்னு சொல்றோம், வாகனங்களோட ஸ்பேர் பார்ட்ஸ் அதெல்லாம் இதுல வந்துடும். அதுக்கப்புறம் பயங்கரவாதம், ரவுடி அந்த மாதிரி செயல்கள் அனைத்தும் இந்த செவ்வாயே காரகர். செவ்வாய் ஒருத்தருக்கு நல்லா இருந்தா ஒருத்தரை போய் மிரட்டுற மாதிரி குணங்கள் இருக்கும். செவ்வாய் ஒருத்தருக்கு கெட்டு போய் இருந்துன்னா அது ஒருத்தரால மிரட்டப்படுவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டெவலப் பண்ணிக்கணும் சார். அப்புறம் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான பிசினஸ் எல்லாம், அதாவது ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் எல்லாம் விற்கிறாங்கல்ல கடைகள்ல, அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான பேடு இதெல்லாம் விற்கிறாங்கல்ல, ஸ்டெம்பு, அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் குட் கடைகள்லாம் வந்து அது மாதிரி வணிகங்கள் எல்லாம் செவ்வாய் தான் காரகர். ஒரு துணிச்சலான வேலை செய்யணும் அப்படின்னா செவ்வாய் தான் சார் காரகர். ஒருத்தருக்கு துணிவு ரொம்ப இருக்கணும் அப்படின்னா அதுக்கு செவ்வாய் நன்னா இருக்கணும். ஒரு சுரங்கம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். சுரங்கங்கள்
பழக்கங்கள் அதுக்கும் செவ்வாய் தான் காரகர். அதே மாதிரி ஒருத்தருடைய எதிரிகள் அதெல்லாம் வந்து செவ்வாய் தான் காரகர். கடனுக்கு செவ்வாய் தான் காரகர். ஒருத்தருக்கு தைரியம் அப்படின்றதெல்லாம் வந்து செவ்வாய் தான் காரகர். கட்டிடம், கான்ட்ராக்ட் பிசினஸ், ஒப்பந்தக்காரர்கள், இந்த லாரி லோடெல்லாம் அடிக்கிறாங்களே மண்ணு லோடு, இதெல்லாம் வந்து செவ்வாய் தான் காரகர். ரியல் எஸ்டேட் பண்றவங்க, லாரியை வாடகைக்கு விடுறவங்க, இந்த வாகனங்கள விற்பனையாளர்கள், லாரி இந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸ் விற்பனையாளர்கள், இதெல்லாம் அந்த பிசினஸ்லாம் வந்து செவ்வாயோட ரிலேட்டட் தான். அனைத்து கட்டுமான பொருட்கள் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். கடினமான பாதைக்கும் செவ்வாயே காரகர். ரொம்ப கரடு முரடான பாதைகள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அதுக்கெல்லாம் வந்து செவ்வாய் தான் காரகர். பெரிய பெரிய கற்களுக்கும் செவ்வாயே காரகர். கூர்மையான கொம்பு கொண்ட அனைத்து விலங்குகளுக்கும் செவ்வாயே காரகர். அப்புறம் அனைத்து விதமான முட்கள், கூர்மையான பொருள் சொல்லிட்டு, அப்புறம் முள்ளு, மரம், முள்ளெல்லாம் இருக்குல்ல சார், முள்ளு செடி, இதுக்கெல்லாம் வந்து செவ்வாயே காரகர். தோட்டாக்களுக்கு செவ்வாயே காரகர். தோட்டா ஷார்ப்புங்கும் போது புல்லட் எவ்வளவு ஃபாஸ்டா சார் உள்ள பாயுது, அது மாதிரி தோட்டாக்களுக்கு செவ்வாயே காரகர். அப்புறம் இந்த பிசிக்கல் எஜுகேஷன், ஸ்கூல்ல பிடி வாத்தியார்னு சொல்லுவாங்கல்ல, பிசிக்கல் எஜுகேஷன், அதுக்கும் செவ்வாயே காரகர். ஜியாலஜி, மைனிங் ரிசோர்சஸ், ஃபயர் அண்ட் சேஃப்டி, சிவில், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து செவ்வாய் தான் சார் காரகர். இப்படிதான் சார் டெவலப் பண்ணிக்கணும். நம்ம யோசிச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பழக்கத்துல நமக்கு வந்துடும். கொஞ்சம் ஆரம்ப காலத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் பொறுமையா டெவலப் பண்ணீங்கன்னா அப்படியே வரும் சார். நன்றி, வணக்கம்.